முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொலை. தமிழக மீனவர்களோட வலைகள் பறிப்பு. தமிழக மீனவர்களுடைய படகுகள் சேதம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீலங்கன் ஆர்மி செய்ற எல்லா அட்டூழியங்களையுமே நம்மளுக்கு செய்திகளா வந்துகிட்டே இருக்கும். இந்த கச்சத்தீவு இஷ்யூ இப்ப மட்டும் கிடையாதுங்க. ரொம்ப வருஷமா இந்த இஷ்யூ இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ பிஜேபி கவர்மெண்ட் இத ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி கையில எடுத்திருக்காங்க. நம்ம பிரதமர் மோடி ஆகட்டும், தமிழகத்தோட பிஜேபி தலைவர் அண்ணாமலை ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், இந்த மாதிரி பலவிதமான பிஜேபி பிரமுகர்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பெரிய பிரம்மாஸ்திரத்த காங்கிரஸ நோக்கி அனுப்பியிருக்காங்க. இந்த கச்சத்தீவு இஷ்யூ எதனால வந்துச்சு? கச்சத்தீவு எங்க இருக்கு? அப்படிங்கிற பலவிதமான ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டூ தமிழ் சாளரம். இப்போ திடீர்னு எதுக்கு இந்த இஷ்யூ வந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மார்ச் 31 ஞாயித்துக்கிழமை மோடிஜி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. எக்ஸ் தளத்துல என்ன போடுறாருன்னா, ஒரு ஆர்டிஐ ஒண்ணு ஃபைல் பண்ணோம். அதாவது ரைட் டூ இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி நாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டோம். அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. மக்களுக்கு எல்லாருமே இது ஒரு விழிப்புணர்வா இருக்கணும். காங்கிரஸ் கவர்மெண்ட் கச்சத்தீவ எப்படி ஸ்ரீலங்காவுக்கு குடுத்தாங்க அப்படிங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போடுறாரு. அதுக்கப்புறமா தமிழகத்தோட பாஜக தலைவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆர்டிஐ படி 2 டாக்குமெண்ட்ஸ் நாங்க வாங்கியிருக்கோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் படி காங்கிரஸும், டிஎம்கேவும் சேர்ந்து தமிழர்களுக்கு என்னென்ன துரோகங்கள் செஞ்சிருக்கு, அத நான் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த பிரச்சனைலாம் எங்க ஆரம்பிச்சுச்சு? இந்த கச்சத்தீவுங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சத்தீவுங்கிறது ஒரு சின்ன தீவு தாங்க. அது மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு தீவு. அங்க ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. அங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சர்ச் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அந்த சர்ச்சு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை அங்க திருவிழா நடக்கும். அதுக்கு நம்ம மக்கள்லாம் போயிட்டு வருவாங்க. இந்த கச்சத்தீவோட இஷ்யூ இப்ப ஆரம்பிக்கலைங்க. 1920லேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. அந்த 1920 அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது ஜஃபீனா கிங்டம். அந்த ஜஃபீனா கிங்டம்ங்கிறது ஸ்ரீலங்காவோட சேர்ந்தது. அந்த கிங்டம் கண்ட்ரோல்ல வர மாரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சரியான சாட்சியங்கள் கிடையாது. இப்ப இந்த இஷ்யூ எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1921 அப்பதான் இந்த மீன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் ஒண்ணு நடத்துறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி, அப்புறம் சிலோன் பிரசிடென்சி இவங்க 2 பேரும் போய் பேசுறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது, கச்சத்தீவு எங்களுக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிலோன் சொல்றாங்க. ஆனா கச்சத்தீவு இந்தியாவோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் பிரசிடென்சி சொல்றாங்க. இவங்க சொல்றதுக்கு ஒரு ஆணித்தனமான காரணம் இருக்குங்க. என்னன்னா, இந்த ஜமீன்தார்ஸ் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜமீன்தார்களோட உரிமைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதன்படி ராமநாதபுரத்தை சேர்ந்த அந்த ஜமீன்தாருக்கு தான் இந்த கச்சத்தீவு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாக்குமெண்ட்டே வச்சிருக்காரு. இந்த டாக்குமெண்ட்டை இவங்க ஆணித்தனமா சொல்லி, இந்த கச்சத்தீவுங்கிறது இந்தியா கூட சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாதாடுறாங்க. இதை அவங்க ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி லண்டனுக்குமே அனுப்பி விட்டுருக்காங்க. இது எல்லாமே சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி. இப்போ அதுக்கப்புறமா அது அப்படியே நாளடைவில் கொஞ்சமாக அப்படியே நீர்த்து போயிடுச்சு. அவங்களுமே சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, நாமளும் சொந்தம் கொண்டாடி இருக்கோம். அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் சுதந்திரம் கிடைச்சிச்சு, சுதந்திர இந்தியா வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போ திரும்பவும் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்குதுன்னா, 1955 இந்த வருடம் என்ன பண்ணுறாங்க, இந்தியன் நேவி போயிட்டு இந்த கச்சத்தீவில் நாங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. அதாவது பர்மிஷன் கேட்கலங்க, ஒரு இன்டிமேஷன் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கச்சத்தீவு எங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்தியன் நேவியுமே திரும்ப வந்துடுறாங்க. மறுபடியும் 1960 அந்த சமயங்களில் ஸ்ரீலங்கன் நேவி அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, உண்மையிலேயே அந்த கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வந்துருச்சு. அது ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமா, இல்லை இந்தியாவுக்கு சொந்தமா அப்படிங்கிற பெரிய ஒரு பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நேரு தான் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு சின்ன தீவு, அந்த தீவுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், இது எல்லாம் பற்றி நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசாதீங்க, அதை வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை சொல்கிறாரு. அவரை பின்தொடர்ந்து வந்த இந்திரா காந்தி அவர்களுமே கிட்டத்தட்ட அதே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. 1974 வருஷம் ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டர் இங்கே வராரு. நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அதாவது இந்திரா காந்தி அங்கே போகிறாங்க. இந்த மாதிரி இவங்க போயிட்டு வரவும் இருக்காங்க. அந்த டைமில் ஒரு ரகசிய உடன்படிக்கை ஒன்று சைன் போட்டிருக்காங்க. அந்த உடன்படிக்கைப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கச்சத்தீவு முழுவதுமே ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமாயிடுச்சு. ஆனால் அது நம்ம தமிழர்களுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிரும், பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கிட்டையுமே கொஞ்சம் ஆலோசனை நடத்திட்டு கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா, கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுக்கு தான் சொந்தம். ஆனால் அங்கே நம்ம ஒரு ஆர்டிகல் 6ன்னு ஒரு இணைப்பு ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஆர்டிகல் 6 படி கச்சத்தீவை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களுக்குமே தமிழக மீனவர்கள் போய் மீன் பிடிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுமே தடை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ஆறுதலா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அதையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்பிக்கிட்டு தமிழக மீனவர்களுமே ரொம்ப அமைதியா தான் இருந்திருக்காங்க. நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இந்த டாக்குமெண்ட், அதாவது முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ராமநாதபுரத்தை சேர்ந்த அந்த ஜமீன்தாருக்கு தான் இந்த கச்சத்தீவு சொந்தம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை சரியானபடி அவர் நிரூபிச்சிருந்தாருன்னா, கச்சத்தீவு கண்டிப்பா அந்த பக்கம் போயிருக்கவே போயிருக்காது. கண்டிப்பா இந்தியா கூட தான் இருந்திருக்கும். அதையெல்லாம் அவங்க செய்ய தவறிட்டாங்க. இப்ப செய்ய தவறினாலுமே ஒரே ஒரு சின்ன ஆறுதலா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக அந்த ஆர்டிகிள் 6ங்கிறத உள்ள சொருகியிருக்காங்க. ஆனா, அதுவுமே 2 வருடங்கள் கழிச்சு 1976வது வருஷம் மொத்தமாவே அத கேன்சல் பண்ணிடுறாங்க. அந்த ஆர்டிகிள் 6ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல. இந்த கச்சத்தீவுங்கிறது முழுவதுமே ஸ்ரீலங்காவோட கண்ட்ரோல்ல போயிடுது. இப்ப என்னன்னா, காலங்காலமா ராமேஸ்வரத்துல இருக்கிற மீனவர்கள் வந்து கச்சத்தீவு பக்கத்துல இருக்கிற அந்த வளமான ஏரியாஸ்ல தான் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து அவங்க தாத்தா காலத்துல, அவங்க முப்பாட்டன் காலத்துலன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பகுதியில மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான். இப்ப அந்த வரையறைய இவங்களால மாத்திக்க முடியல. மறுபடியும் அந்த பகுதியில போயிட்டு மீன் பிடிக்கலாமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஸ்ரீலங்கன் நேவி வந்து இவங்கள பிடிச்சுக்கிட்டு போறதும், அவங்களோட வலைய அறுக்கிறதும் இந்த மாரி பலவிதமான இன்னல்கள் ஏற்படுது. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் கச்சத்தீவு நம்ம கைய விட்டு போனது தான். இப்போ பெரிய பிரம்மாஸ்திரம் மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் இத கையில எடுத்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நோக்கத்துக்காக மட்டும் தான் எடுக்கப்பட்டது. இது எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி கவர்மெண்ட் ஆகட்டும் மாத்தி மாத்தி ஆட்சி அமைச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அந்த சமயங்கள்ல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் இருக்காரு பார்த்தீங்களா, ஜெயலலிதா அம்மையார். அவங்க கூட 2008ல கோர்ட்ல வந்து இந்த மாரி பெட்டிஷன் போட்டிருக்காங்க. கச்சத்தீவ வந்து மீட்டு குடுங்க அப்டின்னுட்டு. அதுக்கு எந்த ஒரு பதிலுமே நம்மளுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி பல நாட்களா இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா இப்போ எலக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த பெரிய ஒரு அஸ்திரத்த காங்கிரஸ் மேல இவங்க எறிஞ்சிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னா, பிஜேபி கவர்மெண்ட் ஒரு நடவடிக்கை எடுத்து, இப்ப கச்சத்தீவு நம்ம கைய விட்டு போயிடுச்சு. மறுபடியும் அந்த கச்சத்தீவு நம்மளுடைய கைக்கு வந்துச்சுன்னா, தமிழக மீனவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். அது நடக்குதா இல்லையாங்கிறத வருங்காலங்கள்ல தான் பார்க்க முடியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.